பணம் தரக்கூடிய பணபர ஸ்தானங்கள் என்று நாம் சில வீடுகளை வைத்து இருக்கிறோம். அந்த வகையில ஒரு மனிதனுடைய கஜானாவை குறிக்கக்கூடிய பாவமாக 2ஆம் இடம். இது சிறுபணத்தை குறிக்கும், அசையக்கூடிய பணம், அதாவது அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருக்கிறது, உடனடியாக மூவபிள் பலன்கள். அதுபோல 4ஆம் இடம்ன்றது பெரும்பணத்தை குறிக்கக்கூடியது, அசையா சொத்துக்கள், நிலம், வீடு, இது போன்ற பெரும் சொத்துக்களை கொடுக்கிறது இந்த 4ஆம் இடம். அதுபோல் வாகனங்களும் அங்கு சேரக்கூடியவைதான். இது பெரும்பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அதுபோல் 5ஆம் இடமும் பணத்தை குறிக்கிறது. எப்படி குறிக்கிறதுனா, ஒரு மனிதனுடைய அதிர்ஷ்டத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய பணம், ஒரு பம்பரோ லாட்டரியோ ஒரு கிஃப்டா கொடுக்கிறது, நன்கொடைகளா கொடுக்கறதெல்லாம் இந்த 5ஆம் இடம். அதை நாம் அதிர்ஷ்ட பணமாக வரையறுக்கிறோம். அதுபோல் 8ஆம் இடம் திடீர் பணங்கள், திடீர் பெருமணம் இந்த 8ஆம் இடம் குறிக்கிறது. இது எப்படி சொல்லலாம், ஒரு மனிதன் அன்எக்ஸ்பெக்டட், இது நடக்குன்னே தெரியல, வெளியே சொல்ல முடியாத அந்த பெரும் பணங்கள், பிறருடைய சொத்துக்கள் வந்து சேர்றதா இருக்கலாம், ஆள் இல்லாத இடத்திற்காக நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொள்வது, சில நேரங்கள்ல கையூட்டுகளாகவோ அல்லது மறைவு வழிகள்ல வெளியே சொல்ல முடியாம கீழே இருந்து கிடைக்கிற பணம். இப்ப கீழே இருந்து அந்த அளவுக்கு பணம் கிடைக்கிறது இல்ல, ஆனாலும் விதிப்படி 8ஆம் இடம் வளர்த்தவருக்கு வெளியே சொல்ல முடியாத ஒரு மறைவு வழிகளிலே பணம் வரத இந்த பெரும்பணம் குறிக்கிறது. இதனாலதான் லாட்டரி யோகங்கள்ல கூட 5, 8 கணக்கு இருந்தா அந்த ஜாதகருக்கு லாட்டரியில பெரும் கோடிகள் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது நம்ம உறுதிப்படுத்துறோம். 8ஆம் இடம் இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. 11ஆம் பாவம் ஒரு பணத்தை கொடுக்கிறது, லாப பணம். எப்பொழுதுமே ஒரு ஜாதகர்கிட்ட பணம் வந்துகிட்டு இருக்குமான்றதை இந்த 11ஆம் இடம் உறுதிப்படுத்துகிறது. தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டு இருக்குமான்றத 11ஆம் இடம். ஒரு ஜாதகத்துல பணம் கொடுக்கக்கூடிய பாவம்